தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45, குறிப்பாக 38 முதல் 44 வரை திருவாக்கியங்கள். லாசர் உயிர் பெறுதல். இங்கே இயேசு 3 முக்கிய வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். 1, கல்லை அப்புறப்படுத்துங்கள். 2வது, லாசரே வெளியே வா. 3வது, அவன் கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள். கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்பது இதோ அந்த கல். அப்போ நம்மிடத்தில் பிடிவாத குணங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். கல்லை அப்புறப்படுத்துங்கள், மற்றவர்கள் அதுக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். இதே மாதிரி தான் நம்ம பார்க்கின்றோம். அங்கே அந்த கல்லை அகற்றுவதற்கு மார்த்தால் மரியாதை முடியவில்லை, மாறாக மற்றவர்கள் உதவி செய்கிறார்கள். அதே மாதிரி தான் இங்கே நம்முடைய குடும்பத்தில் யாராவது வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள் இருக்கிற என்றால் அந்த குடும்ப அங்கத்தினங்களால் முடியாது. மற்ற அன்பியத்தில் உள்ளவர்கள், பங்கில் உள்ளவர்கள், நண்பர்கள், நீங்கள் அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற அந்த பிடிவாத குணங்கள் எல்லாம் எடுத்து மாற்றி நீங்கள் உதவி செய்யுங்கள். 2வது, இயேசு சொல்ல வார்த்தை, லாசரே வெளியே வா. இறை வார்த்தை போகிறது, மரித்த லாசர் உயிரோடு வருகின்றார். அதே மாதிரி அந்த மனிதன் இறை வார்த்தை கேட்குற மனிதனாக இருக்க வேண்டும். அப்போ இறை வார்த்தை கேட்பதான வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அப்போ அந்த மனிதனை தியானத்துக்கு கொண்டு போக வேண்டும். இறை வார்த்தையை எங்கே அறிவிக்கப்படுகிறது அங்கே கொண்டு போக வேண்டும். ஆலயத்துக்கு கொண்டு போக வேண்டும். அப்போ இறை வார்த்தையை கேட்குற சமயத்தில் உணர்வற்ற ஒரு மனிதன் உணர்வு நிலைக்கு அவன் கடந்து வருவான். 3வது, அவன் கட்டுகளை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். அப்படி என்றால் அவனிடத்தில் பல தீய கட்டுகள் இருக்கின்றன. அந்த கட்டுகளை அவிழ்த்து இதை போக விடுங்கள் என்றால் நீயும் நானும் அதை அவிழ்த்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். மீண்டும் அவன் பாவ படுத்துக்கு போகாமல் இருக்க, மீண்டும் தீமைக்கு அடிமை ஆகாமல் இருக்க நீ நானும் உதவி செய்ய வேண்டும். அவனை பாதுகாத்து வழிநடத்தி ஒரு புதிய மனிதனாக, ஒரு பச்சிளம் குழந்தை போல அவனை நடத்த வேண்டும். அதாவது தீமைக்கு ஆளாகாதபடி அவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதான் மக்களே. அப்போ இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்களும் அதே மாதிரி ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை எங்களுக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.